வணக்கம். முக்கிய செய்திகள். தமிழகத்தில் உயர் அதிகாரிகள் பங்கேற்கும் IAS, IPS மாநாடு இன்று கோலாகலமாக தொடங்கியுள்ளது. தமிழகத்தில் MBBS, BDS மருத்துவ படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை விண்ணப்ப பதிவு இன்று முதல் தொடங்கியுள்ளது. தமிழகம் அதல பாதாளத்திற்கு சென்றுவிட்டது என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் திமுக மாணவரணி சார்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. செஷல்ஸ் நாட்டின் 50வது சுதந்திர தின பொன்விழா கொண்டாட்டத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். தமிழகத்தில் உயர் அதிகாரிகள் பங்கேற்கும் IAS, IPS மாநாடு இன்று கோலாகலமாக தொடங்கியுள்ளது. மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு, நிர்வாக செயல்பாடுகள், மக்கள் நல திட்டங்களின் செயலாக்கம், வளர்ச்சி திட்டங்களின் முன்னேற்றம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறித்து இந்த மாநாட்டில் விரிவாக ஆலோசனை நடைபெற உள்ளது. மாநிலம் முழுவதிலும் இருந்து மாவட்ட ஆட்சியர்கள், காவல், உள்துறை அதிகாரிகள் மற்றும் பல்வேறு துறைகளின் மூத்த அதிகாரிகள் இந்த மாநாட்டில் பங்கேற்றுள்ளனர். முதல்வர் மாநாட்டை தொடங்கி வைத்து மக்களை மையமாக கொண்ட நிர்வாகம், விரைவான சேவை, வெளிப்படையான ஆட்சி மற்றும் துறைகளுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பை மேலும் வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. மாநாட்டில் பல்வேறு துறைகளின் செயல்பாடுகள் ஆய்வு செய்யப்படுவதுடன் எதிர்கால நிர்வாக திட்டங்கள் குறித்தும் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் MBBS, BDS மருத்துவ படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை விண்ணப்ப பதிவு இன்று முதல் தொடங்கியுள்ளது. அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கான விண்ணப்பங்களை தகுதியான மாணவர்கள் இணையதளம் மூலம் பதிவு செய்து சமர்ப்பிக்கலாம். மருத்துவ கல்வி இயக்குநரகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி மாணவர்கள் தங்களது நீட் UG 2026 மதிப்பெண் அடிப்படையில் விண்ணப்பிக்க வேண்டும். தேவையான ஆவணங்களை பதிவேற்றி குறிப்பிட்டுள்ள காலக்கெடுவுக்குள் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்கும் முறை, தகுதிகள், சான்றிதழ்கள் மற்றும் கலந்தாய்வு தொடர்பான முழு விவரங்கள் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன. தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் N. ஆனந்த் மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளில் ஒருவரான ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை நேரில் சந்தித்து ஜூலை 1ஆம் தேதி நடைபெறவுள்ள தோழமை கட்சிகளின் நன்றி தெரிவிக்கும் கூட்டத்திற்கான அழைப்புதழை வழங்கினர். அப்போது இரு தரப்பினரும் மரியாதை நிமித்தமாக கலந்துரையாடியதாகவும் இந்த கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கேற்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழகம் அதல பாதாளத்திற்கு சென்றுவிட்டது என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. இந்த ஆட்சி மாற்றம் நடந்து ஒரு மாசத்திலேயே தமிழ்நாடு இன்றைக்கு அதல பாதாளத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சமூக ஊடகங்களில் பரவி வரும் வன்முறை, ஆபாசம், வெறுப்புணர்வை தூண்டும் பதிவுகள் மற்றும் பொது உரையாடலின் தரம் குறித்த கவலையை வெளிப்படுத்தினார். மேலும் அரசியல் விமர்சனங்கள் ஜனநாயகத்தின் ஒரு பகுதியாக இருந்தாலும் தனிநபர் தாக்குதல்கள், அவதூறுகள் மற்றும் தரைக்குறைவான பேச்சுகள் அதிகரித்திருப்பதும் சமூகத்தின் மதிப்பீடுகளை பாதிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழகம் முழுவதும் திமுக மாணவரணி சார்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. தமிழக அமைச்சரான D. சரத்குமார் தொடர்பான சர்ச்சைக்குரிய வீடியோ விவகாரத்தை முன்னிட்டு அவரை அமைச்சர் பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுவதாக திமுக மாணவர் அணி தெரிவித்துள்ளது. மாவட்ட தலைநகரங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நடைபெறும் இந்த போராட்டத்தில் மாணவர் அணி நிர்வாகிகள் மற்றும் கட்சி தொண்டர்கள் பங்கேற்று அமைச்சர் பதவியில் இருந்து உடனடியாக நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முழக்கங்களை எழுப்ப உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக அரசியல் கட்சிகள் தொடர்ந்து கருத்து தெரிவித்து வரும் நிலையில் திமுக மாணவர் அணியின் இந்த மாநில அளவிலான ஆர்ப்பாட்டம் அரசியல் வட்டாரத்தில் கவனம் பெற்றுள்ளது. செஷல்ஸ் நாட்டின் 50வது சுதந்திர தின பொன்விழா கொண்டாட்டத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பிரதமர் மோடி, இந்திய பெருங்கடல் நம்மை பிரிப்பதில்லை, நம்மை இணைக்கிறது என்று கூறி இந்திய செஷல்ஸ் நாடுகளுக்கிடையேயான நீண்டகால நட்பு மற்றும் ஒத்துழைப்பை எடுத்துரைத்தார். மேலும் கடல்சார் பாதுகாப்பு, பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்வது, நிலையான வளர்ச்சி உள்ளிட்ட துறைகளில் செஷல்ஸுக்கு இந்தியா தொடர்ந்து நம்பகமான கூட்டாளியாக இருக்கும் என்றும் அவர் உறுதியளித்தார். இந்த நிகழ்வில் இந்தியா செஷல்ஸ் உறவை வலுப்படுத்தும் வகையில் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகின. மேலும் செஷல்ஸ் நாட்டின் உரிய கார்டியன் ஆஃப் தி ப்ளூ ஹாரிசான் என்ற விருதும் பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டது.